என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, இந்தியன் 2 இசை விழாவில் கமலின் அலம்பல், சிம்புவுக்கு கைத்தட்டல் அள்ளியது. இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவில் சங்கர் இயக்குனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வர்றதை பற்றி ஒன்றும் இல்லைங்க, வயசாகி போச்சு, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி அதை கமல் ரசிகர்கள் தப்பாக நினச்சி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஏண்டா இவனை கூப்பிட்டோம் அதிக பிரசங்கின்னு நீ நினைப்பீங்க, அதனால நான் வரலன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் இசை வெளியீட்டு சமயத்தில் அவர் 2 நாளைக்கு முன்னதாகவே இமயமலை பயணம் மேற்கொண்டுட்டார். இமயமலை கேதார்நாத் கோயிலுக்கு போனார். அப்புறம் பாபா கோகையில் போய் தியானம் பண்ணார். தியானம்னு ஒன்று நீங்கள் 48 மணி நேரம் மோடி மாதிரின்னு நினைக்காதீங்க. என்ன ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்துட்டு மறுபடியும் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடுவார் ரஜினிகாந்த். இது என்ன மேட்டர்னா, அந்த விழாவில் பல தில்லுமுல் நடந்திருக்கு. முதல் 4 ரோ டிக்கெட் பூரா எனக்கு வேணும்னு வாங்கி வச்சுட்டாரா ரஜினிகாந்த். ஆனால் இவர் கொடுத்த விஐபிக்கள் யாருமே வரவில்லை. அது மட்டும் இல்லை, பல கல்லூரிகளில் போய் மாணவர்களை கொடுத்துருக்காங்க, அந்த மாணவர்கள் என்னை ஆப்சண்ட். ஒரே காரணம் என்னன்னா, ரஜினிகாந்த் சினிமாவில் மட்டும் இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக அவரை வரவேற்போம். அவர் இப்போ அரசியலையும் இருக்கார். அரசியலில் மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி ஆதரிக்கிறாரு அப்படின்னு கமல்ஹாசன் மேலே ரொம்பவே ரசிகர்கள் வெறுப்பை காட்டுகிறார்கள். இதில் வேடிக்கை என்ன தெரியுமோ, பேசும்போது சும்மா இருக்கலாம்ல. நம்ம அண்ணே உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிரதமர் ஆகக்கூடாது பிராக்கெட்ல. இப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஸ்டாலினைத்தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்த போகிறோம் இன்னொரு கோஷ்டி சொல்லியிருக்காங்க, குஷிப்படுத்துறதுக்காக. அதை இவர் பேசுறாரு. ஏன் இந்திய பிரதமராக தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் வர வேண்டும் சொல்றாரு. சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்றது தெரியுமா, நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடமைப்பட்டவன், அவர் இல்லை என்றால் விக்ரம் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்காது, அவருக்கு நான் நன்றி கடன் பட்டவன். உதயநிதிக்கு ஒன்று என்றால் உடனடியாக அவருக்கு ஆதரவு கொடுப்பேன். இதுக்கு உள்ளடக்கம் என்ன, ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனால் திமுக சேர்ந்துருவார கமல்ஹாசன், அப்போ காங்கிரஸ்ல சேர போறது இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. எப்படி சரத்குமார் கட்சியை கழிச்சிட்டு பேசாமல் பாஜகவோட ஐக்கியமானாரோ, அதே மாதிரி உலகநாயகன் அவர்களுக்கு உங்கள் சார்பில் உங்கள் அட்வைஸ் என்னென்னா, ஐயா நீங்கள் நல்ல நடிகர், ஆனால் தயவு செஞ்சு திமுகவில் சேர்ந்துருங்க. திமுகவில் ராஜ்யசபா எம்பி கொடுக்க போகிறாங்க. எப்படியும் நீங்கள் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஐக்கியமாயிருவீங்க, அப்படிதானே? இது எந்த அளவுக்கு கமல்ஹாசன் கீழே இறங்கிட்டாருன்னு சொன்னா ஒரு 15 வருஷம் இருக்கும். கமல்ஹாசன் ரசிகர்கள் சிலர் நாம் அரசியல் குதிக்கணும், இந்த தேர்தல் எப்படியாச்சும் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து நாம் ஒரு 10 பேர் எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னாங்க. தூக்கி வெளியே போட்டாருங்க எல்லாத்தையுமே. மோனில் ரசிகர்களை எவனுக்காவது அரசியல் ஆர்வம் இருந்தால் ஓடி போயிரு, நான் அரசியல இறங்கவே மாட்டேன் சொன்னாருங்க உலகநாயகன் கமல்ஹாசன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ ரசிகர் மன்றத்தில் உள்ள எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டாரு, புதிய ஆட்களை போட்டார். இது ராசி அழகப்பனுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம். மையம்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு, அதையும் மூடிட்டார். இப்போ அவருக்கு என்னன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த ராஜ்யசபா தேர்தலில் எம்பியா ராஜ்யசபைக்கு போகணும். அவருடைய ஒரே எய்ம் அதான்.
கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. காங்கிரஸுக்கு போனாரு, ராகுல் காந்தியை பார்த்தாரு, சரி போங்க கூட்டணியில் சேர்ந்துங்க என்னாரு. இப்போ காங்கிரஸ் நினைச்சா எம்பி ஆக முடியாது. முதல்வர் திமுக கழக தலைவர் ஸ்டாலின் நினைச்சா தான் எம்பி ஆக முடியும். அதனால இந்த முடிவு எடுத்துட்டாரு. சரி, கிளைமேக்ஸ் வருவோம். 10 மணிக்கு வந்திருக்காரு நம்ம அன்னை எஸ்டிஆர் சிலம்பரசன். நான் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்டாக வருவேன்னு பார்த்தா கமலஹாசனுக்கு கிடைச்ச கைத்தட்டல் விசில் சத்தத்தை விட சிம்புவுக்கு பயங்கரம். ஏன்னா யூத் நடிகர்ல, அதனால கமலஹாசன் அப்படியே மொழி முடிச்சிருக்காரு. பத்திரிகைலாம் என்ன எழுதிட்டாங்க, கமலஹாசனை விட சிம்புவுக்கு அதிக வரவேற்பு இருந்ததுன்னு. விழா நள்ளிரவு வரைக்கும் நடந்திருக்கு. யாருக்கும் தண்ணி கூட கிடையாது, டாய்லெட் வசதி இல்லை. ஏதாவது பசிச்சது, சுகர் பேஷண்ட்லாம் ஏதாவது சாப்பிடணும்ல, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு மட்டமான அமைப்பில் எந்தவித சாப்பாடு விஷயமும் இல்லாமல் நடந்திருக்கு இசை விழா. இந்த இசை விழா ஃபிளாப் ஆனதுக்கு காரணம் உலகநாயகன் கமலஹாசன் தான். சினிமா விழாவில் சினிமாவை பற்றி நல்லா பேசிவிட்டு, இந்தியன் 2 தாத்தாவை பற்றி பேசிட்டு ஜாலியாக போவையா, அதை விட்டுட்டு அரசியலை பேசிக்கிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படி இப்படின்னு பேசினா எவனா இருப்பானா? அது மட்டும் இல்லை, எங்க இந்தியன் 2 தாத்தாவா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா படத்தை பாருங்கன்னா சொல்லணும். என் மகன் சுருதிஹாசன் நினைச்சா நான் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமெடிக்கு அவங்க குடும்பத்தையே எடுத்துக்கிறாரு. இது எங்க போய் இளவு விட்டுறது? அந்த அம்மா என்னடானா எனக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கப்பா, எஸ்சிடிஎஸ் நோய் இருக்கப்பா கத்துது. ஒருவேளை அந்த நோய் இருக்குது அப்பா கமலஹாசன் தெரியாதா? என்ன குடும்பமோ என்னமோ. ஒரு வழியா இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவில் ரெட் கார்ட் போட்டு வரைக்கும் தான் கேமரா அலவுடு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. அதுவும் எப்போ, நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு சாயங்காலம் வந்து டிக்கெட் கொடுத்தாங்க. அதுவும் லிமிட்டட் ஆளுக்கு. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க. அவ்வளவு தூரம் எங்கெங்க போறது அந்த கூட்டத்தில் நான் போகலை. ஆனால் பத்திரிகையில் வந்த செய்திகளை வச்சு தான் நான் இந்த தகவலை சொல்றேன். ஆதரவனும் இல்லை. நேரலை பரபரப்பான சினிமா துணுக்குகளை முந்தி தருவது சக்தி சினி நியூஸ் சேனல். எனவே இலவசமாக சினிமா தகவல்களை பெறுவதற்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.